வணக்கம். பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ப. ஜீவானந்தம், பெரியாரின் அண்ணன் ஈ.வே. கிருஷ்ணசாமி இம்மூவரும் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளனர். இந்த குறிப்பு பெரியார் களஞ்சியம் பகுத்தறிவு குடியரசு தொகுதி 18 1935 ஜனவரி முதல் ஜூன் வரை என்ற தலைப்பில் தி.க. தலைவர் கி. வீரமணி அவர்களால் தொகுக்கப்பட்டு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் உள்ளது. அதனை படிக்கிறேன், கேளுங்கள். தலைப்பு: கிருஷ்ணசாமி ஜீவானந்தம் விடுதலை. நமது ஆசிரியர் தோழர் ஈ.வே. கிருஷ்ணசாமி அவர்களின் மீதும் தோழர் பி. ஜீவானந்தம் அவர்கள் மீதும் தொடரப்பட்டு இருந்த ராஜதுவேஷ வழக்கு முன் குறிப்பிட்டிருந்தபடி 18/3/35 விசாரணை நடைபெறவில்லை. அன்று ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் தான் இன்னும் வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டுகள் முழுவதையும் படித்து பார்க்கவில்லை என்று கூறி 23/3/35 வாய்தா போட்டிருந்தார். 23/3/35 தோழர் வே. கிருஷ்ணசாமியும் ஜீவானந்தமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததினால் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன் என்று பகத்சிங்கினால் எழுதப்பட்ட கடிதம் லாகூரிலிருந்து வெளியாகும் பீப்புள்ஸ் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருந்ததை, அரசாங்கத்தாரால் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயம் தங்களுக்கு தெரியாதென்றும், ஆகவே அதை மொழிபெயர்த்தும் அச்சிட்டு கொடுத்ததும் ராஜதுவேஷத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்லவென்றும் அதற்கு மன்னித்திட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது. குடியரசு செய்தி துணுக்கு 24/3/1935. அதாவது குடியரசு இதழில் 24/3/1935 அன்று இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இது கம்யூனிஸ்ட் தலைவர் ப. ஜீவானந்தமும் பெரியாரின் அண்ணன் ஈ.வே. கிருஷ்ணசாமியும் மன்னிப்பு கேட்டதற்கான சான்று. அடுத்து இது குறித்து பெரியார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அதே புத்தகம் பக்கம் எண் 145, தலைப்பு எண் 51. எனது அறிக்கையின் விளக்கம். உண்மை விளக்கம். பிரஸ் பதிப்பாசிரியரான தோழர் ஈ.வே. கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள் மீதும் காலஞ்சென்ற பகத்சிங்கால் எழுதப்பட்ட நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன் என்ற புஸ்தகத்தை முறையே பிரசுரித்ததற்காகவும் மொழிபெயர்த்ததற்காகவும் இந்தியன் பீனல் கோட் 124A செக்ஷன் படி ராஜதுவேஷம் குற்றஞ்சாட்டி கைதியாக்கி சிறையில் வைத்து வழக்கு தொடர்ந்திருந்தது வாசகர்கள் அறிந்ததாகும். அவ்வழக்கு மேற்கண்ட இரு தோழர்களாலும் ராஜதுவேஷத்தை உண்டாக்கவோ அதை பிரச்சாரம் செய்யவோ எண்ணங்கொண்டு அப்புத்தகம் பிரசுரிக்கவில்லை என்று அரசாங்கத்திற்கு தெரிவித்து ராஜதுவேஷம் என்று கருதத்தக்க காரியங்கள் பதிப்பிக்கப்பட்டு விட்டதற்காக மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அரசாங்கத்தார் வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு தோழர் ஈ.வே. பா.ஜி. அவர்களை விடுதலை செய்துவிட்டார்கள். இந்தப்படி இந்த இரு தோழர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவாப்தாரிகள் அல்ல என்பதையும், பெரும்பான்மையான அளவுக்கு நானே ஜவாப்தாரி என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டதும் அதை சர்க்கார் ஏற்றுக்கொண்டதும் ஆகிய இரண்டு காரியமும் மிகுதியும் இந்த கேஸையே பொறுத்தது மாத்திரமல்ல என்பது இதில் முக்கியமான விஷயம். விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சர்க்கார் மனதில் எப்படியோ தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டு எப்படியாவது சுயமரியாதை இயக்கத்தை அடக்கி அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் என்பதாக நான் கொஞ்சம் நாளைக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அன்றையும் நான் ரஷ்யாவில் கொஞ்ச காலம் தாமதித்து அங்கு இருந்து திரும்பி வந்த பிறகு என் விஷயத்தில் சர்க்கார் எனக்கு ரஷ்யாவில் இருந்து பணம் வருவதாகவும் நான் ரஷ்ய ஒற்றன் என்றும் சந்தேகப்பட்டு அதிக கவலை எடுத்து எனக்காக தனியாக ஒரு சுருக்கெழுத்து சிஐடி சப் இன்ஸ்பெக்டர் மாதம் 200 ரூபாய் செலவில் எனது தபால்களை எல்லாம் வருவதையும் போவதையும் ரகசியமாய் உடைத்து பார்ப்பதற்கென்று ஒரு சிஐடி சப் இன்ஸ்பெக்டரும்
என் வீட்டு வாசலிலும் ஆபீஸ் வாசலிலும் போலீஸ் சேவர்களும் நான் செல்லுமிடங்களெல்லாம் என் பின்னே தொடர்ந்து எனது போக்குவரத்தை கவனிக்க சில போலீஸ் கான்ஸ்டபிள்களும் பின்தொடரவும் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் சில அறிக்கையிடும் காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தன, இன்னமும் இருந்து வருகின்றன. இவை தவிர பல தடவை ஆபீஸும் வீடுகளும் சோதனையிடப்பட்டதுடன் என்னுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கும் இம்மாதிரி கவனிப்பும் அவர்களது தபால்களை உடைத்து பார்ப்பதும் ஆகிய காரியங்களும் நடந்து வந்தன. உதாரணமாக தோழர் சர் ஆர்.கே. சண்முகம் அவர்களுடைய தபால்களை கூட சிஐடி போலீசார் உடைத்து பார்த்து வந்திருக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் விஷயத்தை பற்றி எழுத வேண்டியதில்லை என்றே நினைக்கிறேன். மற்றும் நான் மேல்நாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்து வந்த பிறகு தமிழ் ஜில்லாக்களில் சுமார் 175 சுயமரியாதை கிளைச்சங்கங்கள் பல பெயர்களின் பெயரால் ஏற்பட்டு ஏதோ சிறிது வேலை செய்து வந்ததை சர்க்கார் இஐஇ இன்ஸ்பெக்டர்கள் ஆங்காங்கு சென்று அங்கத்தினர்கள் பயப்படும்படியான மாதிரியில் பல விசாரணைகள் வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் நடத்திட தடபுடல் செய்ததின் மூலம் பல சங்கங்கள் பயந்து மூடப்பட்டு யாதொரு வேலையும் செய்யாமலும் இருக்கவும் நேர்ந்துவிட்டது. இயக்க சம்பந்தமுள்ள பல பெரிய ஆட்கள் என்பவர்களும் சர்க்கார் உத்தியோகம் முதலியவைகளில் சம்பந்தமுள்ள சிலர்களும் இதை அறிந்து இயக்கத்திலிருந்தும் சங்கத்திலிருந்தும் விலகிக்கொள்ளவும் பாராமுகமாக இருக்கவும் ஆரம்பித்ததோடு சுயமரியாதை இயக்கம் ஆபத்தான இயக்கம் என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார்கள். இவை ஒருபுறமிருக்க இயக்கத்தில் கலந்து வேலை செய்து கொண்டு இருந்த தொண்டர்களில் பலர் தங்கள் உற்சாகத்தை காட்டிக்கொள்ளும் முறையில் தலைகால் தெரியாமல் வேகமாக பேசுவதும் பாடுவதும் அதை பார்த்த போலீசார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறித்து சர்க்காருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுத்துக்கொள்ள தூண்டுவதுமான காரியங்களும் எனது தகவலுக்கு அவ்வப்போது சில வந்து கொண்டே இருந்தது. அன்றியும் என் பேரிலும் என் தங்கை பேரிலும் இயக்கத்தை அடக்க வேண்டும் என்ற கருத்தோடே செய்ததாக என்னும்படி பல வழக்குகள் தொடுத்து காவல் தண்டனை, அபராதங்கள் முதலிய தண்டனைகளை விதிக்கப்பட்டோம். இதனால் எல்லாம் நம்முடைய விரோதிகள் பலரும் இயக்கத்தில் பொறுப்பில்லாமல் கலந்து விளம்பரம் பெற்று வாழ்ந்து வந்த சிலர் மாத்திரம் பேஷ் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிற மாதிரியில் பேச முடிந்ததே ஒழிய மற்றபடி இயக்க வளர்ச்சியடைய முடியாமல் போகும், சர்க்காரின் கடுமையான அடக்குமுறைக்கு ஆளாகும் என்கிற பயத்திற்கு இடம் தந்ததால் இயக்க பிரமுகர்களில் இரண்டொரு யோசனைக்கு இணங்கி இதை பற்றி சர்க்காரிலே சில பொறுப்புள்ள அதிகாரிகளை கண்டு பேச வேண்டிய அவசியத்திற்கு உள்ளானேன். அப்படி பேசியதில் எனக்கும் ரஷ்யாவுக்கும் பணப்போக்குவரத்தோ பிரச்சார சம்பந்தமோ ஏதும் இல்லை என்று விளக்க வேண்டியிருந்ததோடு சுயமரியாதை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கமல்லவென்றும் சர்க்காரோடு ஒத்துழையா இயக்கமல்லவென்றும் சட்டத்தையும் சமாதானத்தையும் மதிக்காத இயக்கமல்லவென்றும் எடுத்துச் சொன்னதோடு அதன் ஆரம்பகால முதல் நாளது வரை பல சமயங்களில் வெளியிடப்பட்டும் பல மாநாடுகளில் தீர்மானிக்கப்பட்டும் இருக்கும் வேலை திட்டம், தீர்மானங்கள் முதலியவைகள் எல்லாம் சட்ட வரம்பிற்கு உட்பட்டு நடத்தும் காரியங்களாகவே இருந்து வருகிறது என்றும் விளக்கி காட்டினேன். மற்றும் சட்டவிரோதமாக அல்லது ராஜதுவேஷம் உண்டு பண்ணுவதற்காக பதிப்பிக்கப்பட்டதென்றோ பேசப்பட்டதென்றோ ஏதாவது காட்டப்படுமானால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் ஒப்புக்கொண்டேன். இந்த நிலைமையில் பிரஸ்தாப வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு காட்டப்பட்டன. அதை கண்ட பிறகு அது ராஜத்வேஷமான விஷயம் என்று சர்க்கார் முடிவு செய்து விட்டார்கள் என்பதையும் அது எப்படியும் ராஜத்வேஷ விஷயம் என்று தீர்ப்பு பெறும் என்பதையும் விவகாரம் பேசுவதில் பயன் ஏற்படாது என்பதையும் உணர்ந்தேன். உணர்ந்ததும் உடனே அதை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அதிகாரிகளும் அந்தப்படியே ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே இந்த சம்பவமானது இயக்க சம்பந்தமாய் சர்க்காருக்குள்ள தப்பபிராயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது என்பதை தெரிவித்து கொள்ளவே இதை எழுதுகிறேன். இதில் ஹைலைட்டான செய்தியில் மட்டும் திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயம் தங்களுக்கு தெரியாதென்றும் ஆகவே அதை மொழிபெயர்த்தும் அச்சிட்டு கொடுத்ததும் ராஜதுவேஷம் உண்டாக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அல்லவென்றும் அதற்காக மன்னித்து விட வேண்டும் என்றும் பா. ஜீவாவும் ஈவே கிருஷ்ணசாமியும் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்துடைய வாசகங்கள்.
இந்தப்படி இந்த இரு தோழர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவாப்தாரிகள் அல்ல என்பதையும், பெரும்பான்மையான அளவு நானே ஜவாப்தாரி என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டதும் அதை சர்க்கார் ஏற்றுக்கொண்டதும் ஆகிய இரண்டு காரியமும் மிகுதியும் இந்த கேஸை பொறுத்து மாத்திரமல்ல என்பதும் இதில் முக்கிய விஷயமாகும். அதாவது இந்த மன்னிப்பு கேட்டது இந்த புத்தக வெளியீட்டுக்கு மட்டுமல்ல, வேறு பல விஷயங்களையும் சர்க்காருக்கு எதிராக இருந்ததாக சர்க்கார் கருதுவதால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இயக்க சம்பந்தமுள்ள பல பெரிய ஆட்கள் என்பவர்களும் சர்க்கார் உத்தியோகம் முதலியவைகளில் சம்பந்தமுள்ள சிலர்களும் இதை அறிந்து இயக்கத்திலிருந்தும் சங்கத்திலிருந்தும் விலகிக்கொள்ளவும் பாராமுகமாய் இருக்கவும் ஆரம்பித்ததோடு சுயமரியாதை இயக்கம் ஆபத்தான இயக்கம் என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார்கள். கட்சியில் உள்ள பிரமுகர்களுடைய நிலை இவை ஒருபுறம் இருக்க, இயக்கத்தில் கலந்து வேலை செய்து கொண்டிருந்த தொண்டர்களில் பலர் தங்கள் உற்சாகத்தை காட்டிக்கொள்ளும் முறையில் தலைகால் தெரியாமல் வேகமாக பேசுவதும் பாடுவதும் அதை பார்க்க போலீசார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறித்து சர்க்காருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுத்துக்கொள்ள தூண்டுவதுமான காரியங்களும் எனது தகவலுக்கு அவ்வப்போது சில வந்து கொண்டே இருந்தது. மற்றபடி இயக்கம் வளர்ச்சியடைய பயத்திற்கு இடம் தந்ததால் இயக்க பிரமுகர்களில் இரண்டொருவர் யோசனைக்கு இணங்கி இதை பற்றி சர்க்காரிலேயே சில பொறுப்புள்ள அதிகாரிகளை கண்டு பேச வேண்டிய அவசியத்திற்கு உள்ளானேன். இந்த நிலைமையில் பிரஸ்தாப வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு காட்டப்பட்டன. அதை கண்ட பிறகு அது ராஜதுவேஷமான விஷயம் என்று சர்க்கார் முடிவு செய்து விட்டார்கள் என்பதையும், அது எப்படியும் ராஜதுவேஷமான விஷயம் என்று தீர்ப்பு பெறும் என்பதையும், விவகாரம் பேசுவதில் பயன் ஏற்படாது என்பதையும் உணர்ந்தேன். உணர்ந்ததும் உடனே அதை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அதிகாரிகளும் அப்படியே ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே இந்த சம்பவமானது இயக்க சம்பந்தமாய் சர்க்காருக்குள்ள தப்பபிப்பிராயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ளவே இதை எழுதுகிறேன். ஜாதி மத சம்பந்தமான விஷயங்களில் வேறு ஜாதி மதக்காரர்கள் மனம் புண்படியோ அவமானம் ஏற்படும்படியோ என்று இல்லாமல் ஜாதி மத கன்னடங்கள் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தோம். சில இளைஞர்களுக்கு இது கேவலமாக தோன்றலாம். என்றாலும் நாம் இயக்க சம்பந்தமாக நமது கொள்கைகளிலோ திட்டங்களிலோ எதையும் விட்டு கொடுத்து சமாதானம் செய்து கொண்டதாக எனக்கு படவில்லை. ஆதலால் யார் எப்படி நினைத்தாலும் நமக்கு ஒன்றும் முழுகி போய்விடாது என்று தைரியமாக சொல்கிறேன். இறுதியாக எல்லா விளக்கங்களும் கொடுத்து, நாங்கள் சட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, ராஜதுவேஷத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, அப்படி நீங்கள் கருதினீர்கள் என்றால் அவற்றுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பெரியார் சொல்கிறார். பகத்சிங் எழுதிய இந்த நான் ஏன் ஆஸ்தினான்ங்கிற புத்தகம் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பை மட்டும் பேசுகிற புத்தகம். அது ஆங்கிலேயர்களை எதிர்த்தோ பொருளாதார கொள்கைகளை எதிர்த்தோ எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. இதை ஆங்கிலேய அரசு தடை செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க அதுக்கு எதிராக போராடி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா பகத்சிங்கை இவர்கள் மதிக்கிறதாக போற்றுவதாக இருக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு, அதை போட்டுட்டோம், தெரியாமல் போட்டுட்டோம் மன்னிப்பு கேட்கறது கொள்கை விட்டு கொடுக்கிறதா இல்லையா? இந்த புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டதற்காக ஜீவானந்தமும் ஈவே கிருஷ்ணசாமியும் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் பெரியார் என்ன சொல்கிறார்? தான் அதற்கு முழு ஜவாப்தாரி என்கிறார். அதாவது பெரியாருடைய அனுமதி இல்லாமல் அந்த மன்னிப்பு கேட்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை, பெரியார் என்ன சொல்கிறார்? இயக்கத்தில் உள்ளவங்க தலைகால் தெரியாமல் பேசுனதுக்கு அரசாங்கம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இயக்கத்தை தடை செஞ்சிருமோங்கிற பயந்து அரசாங்கத்திட்ட ஆங்கிலேய அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறார். தானே நேரில் மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறார். பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு திரும்பி வந்ததிலிருந்து பொது உடைமை பற்றியும் பொருளாதார கொள்கை பற்றியும் பிரச்சாரங்களில் பேசிக்கிருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் ஜாதி மத ஒழிப்புக்கும் சுயமரியாதை கொள்கைக்கும் பொருளாதார பிரச்சனையும் ஒரு காரணம், அதை வேறாக பிரிக்க முடியாதுன்னு பேசியிருக்கிறார். அப்படி பிரித்துவிட்டு பேசுவது ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் எந்த மேடையிலும் எந்த புத்தகத்திலும் பொருளாதாரம் பற்றியோ கம்யூனிசத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை, பேசவில்லை. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் அவர் இறக்கும் வரை இது பற்றி அவர் பேசவே இல்லை என்பதுதான் வரலாறு. பெரியாருடைய இந்த மன்னிப்பு கடிதத்தை எடுத்தெழுதி ஐயா சுபவீரபாண்டியன் மீசையில் மண்ணு ஊட்டலன்னு உருட்ட அடுத்த பகுதியில் பார்ப்போம். இதுவும் ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு உள்ள திராவிட கழகத்தார்கள் என்ன செய்கிறார்கள்னா, வரலாற்றை திரித்து எதற்கெடுத்தாலும் பெரியார் தான் செஞ்சார் என்று பிறருடைய சமூக பங்களிப்பை மறைக்கிறாங்க. ரெட்டமலை சீனிவாசன் முதலானோர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு போராடியவர்கள். பெரியார் அரசியல் சீனுக்கு வருவதற்கு முன்னே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு ஆங்கில அரசு கொடுத்துடுச்சு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் கேட்டதெல்லாம் அவர் பேசினதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடுக்குத்தான். இந்த வரலாற்றை மறைச்சு ஒட்டுமொத்தமா சூத்திரனுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது பெரியார் தான், அவரால் தாண்டா நீங்களாம் வாழ்றீங்கன்னு பிறருடைய பங்களிப்புகளை எல்லாம் கேடுகட்டத்தனமாக மறைச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பதிவுகளை போடுறாங்க. பெரியார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே நடந்த சமூக சீர்திருத்தங்களை கூட பெரியார் தான் செஞ்சாருன்னு அண்ட புழுகளை அவுத்து விடுறாங்க. பகுதி 2ல் இது குறித்து சற்று விரிவாக பார்த்துருவோம். நன்றி. For detailed analysis, like, share, subscribe, click notification.